இலங்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், படுகொலைகள் இதுக்கு பின்னால் இருக்கிறது பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் கிடையாது. விடுதலை புலி அமைப்புகள் சொல்லியும், புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், புலம்பெயர் மக்கள் சொல்லியும் அவங்களை இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு பக்கா பிளான் செயற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் ஒரு செய்தியை இன்னைக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இன்னைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. பெரும்பாலும் தமிழ் ஊடகங்களில் இந்த செய்தியை பார்க்க முடிஞ்சது. ஒரு தமிழர் T-56 ரக துப்பாக்கியோட கொழும்புல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த T-56 ரக துப்பாக்கி அவருக்கு கொண்டு போய் கொடுத்த நபர்கள் யாருன்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஒரு வாகனத்தில் வந்த நபர்களால் இந்த துப்பாக்கி அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு குற்றச்சம்பவத்துக்கு தயாராகி கொண்டிருந்த சம்பவத்தில், அதாவது யாரையோ படுகொலை செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படுறதுக்கு முதல்லையே கிடைச்ச ரகசியமான ஒரு தகவலுக்கு பிறகு போலீசால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றதுதான் செய்தி. அதோட மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர், இராணுவத்தால் புனர்வாழ்வளிக்கப்பட்ட ஒரு நபர் என்றதும் ஹைலைட் பண்ணப்பட்டு சில செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இப்போ இதில் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அவருக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு, அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிற நபர்கள் யாருன்றது அது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்படும் என்றதை நம்ம நம்புவோம், எதிர்பார்ப்போம். என்ன நடக்கும் என்றது தெரியாது. ஆனால் உண்மையில் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த நபர்கள் தான் அந்த ரகசியமான தகவலை சொல்லி அவரை கைது செய்யறதுக்கு காரணமாக இருந்தார்களான்றதும் எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தேகம். இது ஒரு சந்தேகம் மட்டும்தான். கடந்த காலங்களில் நடந்திருக்கிற படுகொலைகள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் நேரடியாக குற்றம் சாட்டப்படுறது. சில நபர்கள் கனிமுல்ல சஞ்சீவோட படுகொலையில் கைது செய்யப்பட்ட நபர் கூட ஒரு முன்னாள் இராணுவ உறுப்பினர் என்றதும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அண்மை நாட்களில் நடந்திருக்கிற துப்பாக்கிச்சூடு படுகொலைகள் இதெல்லாம் செய்தவர்கள் இராணுவத்திலிருந்து தலைமறைவான நபர்கள், இராணுவத்திலிருந்து தப்பியோடினவர்கள் என்றதும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட பகிரங்கமா சொல்லியிருந்தார், ராணுவ முகாம்ல இருந்து 50க்கும் அதிகமான துப்பாக்கிகள் வெளியில கொண்டு போகப்பட்டிருக்கு. அப்படி கொண்டு போகப்பட்ட துப்பாக்கிகள் தான் இந்த மாதிரியான படுகொலைகளுக்கு பயன்படுத்தப்படுதுன்றத நாட்டுல பதவியில இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி கூட கிடையாது, ஆட்சியில இருக்கிற ஒரு ஜனாதிபதியே பகிரங்கமா பொதுவெளியில சொல்லியிருந்தாரு. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு தேவை நோக்கம் என்னன்னு சொன்னா, இல்ல இது ராணுவத்திட வேலையா இருக்காது, ராணுவம் நாட்டை காப்பாற்றின தரப்பு, அவங்க இந்த மாதிரியான கொலைகளில் ஈடுபட மாட்டாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிறது வேறொரு சக்தி, அதாவது புலம்பெயர் தமிழர்கள், அவங்களுடைய பணம் இதுக்காக பயன்படுத்தப்படுது. விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்களை இதுக்காக சிலர் பயன்படுத்திக் கொள்றாங்க. அப்ப விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு இருக்கு என்ற மாதிரி தொடர்பு படுத்துறதுக்கான ஒரு நெரேட்டிவ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டிருந்தது. இலங்கைக்கு கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்ட சம்பவம் கடந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த கண்டெய்னருக்குள்ள இருந்தது என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது. ரெட் லேபிள்ல இருந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சில கண்டெய்னர்கள், இதுக்கு முதல்லையும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த கண்டெய்னர்களுக்குள்ள இருந்தது விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள். வெளிநாட்டுல ரகசியமா பல வருஷங்களா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுத தொகை சட்டவிரோதமான முறையில இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படாத கண்டெய்னருக்குள்ள இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற கதை கடந்த நாட்கள்ல சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கான ஏதாவது ஒரு வீதமான ஆதாரம் கூட சமர்ப்பிக்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முறைப்பாடு, ஒரு வாட்ஸ்அப் தகவல் கூட காட்டப்படலை, ஒரு குரல் பதிவு கூட காட்டப்படலை. எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் இலங்கைக்கு கண்டெய்னர்கள்ல 1-2 கிடையாது, கண்டெய்னர்கள்ல ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதுன்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த நாட்களில் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த ஆயுதங்களுக்கு சொந்தக்காரர்கள் விடுதலை புலிகள். அதை இப்ப கொண்டு வந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள். அவங்களுடைய தேவைக்காக இலங்கைக்கு விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதுதான் சொல்லப்பட்ட கதை. அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இன்றைக்கு வரைக்கும் சமர்ப்பிக்கப்படலை. இந்த மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்பட்டு அதுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுமா இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதை ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுமா இருந்தால் அதை சிங்கள தரப்பு எப்படி பயன்படுத்தும் என்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நாட்கள்ல ஆயுதமேந்தி போராடுற நிலைமையில தமிழர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா, போரால நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாலும் திரும்ப ஒரு ஆயுத போராட்டம்ன்றதுக்கு கடைசி வரைக்கும் இப்போதைக்கு ஆதரவு கொடுக்க போறது கிடையாது, அதை ஆதரிக்க போறதும் கிடையாது. அப்ப புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை கண்டெய்னர்கள்ல இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுமா இருந்தா அதுக்கான தேவை என்னன்றது எழுப்பப்படுற அடுத்த கேள்வி. அப்ப ஆயுத போராட்டத்துக்கான தேவை கிடையாது. அப்ப இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களுக்காக
பணக்கடத்தலுக்காக, கொள்ளை சம்பவங்களுக்காக, போதைப்பொருள் கடத்தலுக்காக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம், அதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கதை வந்து கடந்த நாட்களில் சொல்லப்பட்டிருந்தது. இதுதான் அந்த பேக்ரவுண்டை வந்து செட் பண்றது, அந்த நெரேட்டிவை வந்து செட் பண்றதுன்றது. அப்போ ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு கதை சொல்லப்பட்டிருந்தது. இப்போ கொழும்புல வந்து துப்பாக்கியோட ஒரு தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து படுகொலை செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ரகசியமான தகவலுக்கு அமைய போலீசால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றது வெறுமனே ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. அவர் பற்றின விசாரணைகள் நடத்தப்படணும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுக்கான பேக்ரவுண்ட் நெரேட்டிவ்ன்றது ஏற்கனவே செட் பண்ணப்பட்டிருக்கு. இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற போதைப் பொருள் கடத்தல், பாதாள நடவடிக்கைகள், துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், படுகொலைகள், இதுக்கு பின்னால் இருக்கிறது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் மட்டும் கிடையாது. விடுதலை புலி அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கும் இடையில இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு சின்ன சம்பவம் மாதிரியான இந்த கைதை வந்து நாங்கள் பார்க்க முடியும். ஒரு தகவல் கிடைச்சதும் போலீஸ் அவரை கைது செய்ய வேண்டியது கட்டாயமானது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் இருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் இது திட்டமிட்ட ஒரு சதியான்ற சந்தேகம் ஏற்படுது. கடந்த காலங்களில் இதே மாதிரியான சம்பவம் பதிவாகியிருக்கு. பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். வவுனதீவில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முதல்ல வவுனதீவு போலீஸ் காவலர்ல 2 போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த விசாரணையை திசை திருப்பதற்காக இந்த சம்பவத்தை செய்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்கள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த முயற்சியை முன்னெடுத்தது வேற யாரும் கிடையாது, ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவு. ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவுன்றதை இப்ப சிஐடியில பணிப்பாளராக இருக்கிற ஷானி அபேசேகர பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருந்தார். அதே நேரம் நிஷாந்த டி சில்வா, லசந்த விக்ரமதுங்க படுகொலை சம்பந்தமா விசாரணை நடத்தின ஒரு அதிகாரி இன்றைக்கு தன்னுடைய உயிருக்கு, தனக்கு குடும்பத்துக்கான அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார். அவர் நடத்தின விசாரணையில கண்டுபிடிச்சதுதான் லசந்த விக்ரமதுங்க பின்தொடர்ந்து வந்தவர்கள் ராணுவத்தினுடைய உறுப்பினர்கள். ஒரு சில சிம் அட்டைகள், அந்த சிம் எங்கெல்லாம் பயணம் செய்திருக்குன்னு சொல்லி தேடி பார்க்கிற நேரத்தில் ராணுவ உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிம் அட்டைகள் என்றது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலகட்டத்தில் அவருக்கு கீழே இருந்த ட்ரிபோலி பிளட்டூன் என்று சொல்லப்படுற ரகசியமான ராணுவ குழு, மேஜர் புலத்வத்தவினுடைய தலைமையில் அந்த ராணுவ குழு இயங்கினது. சில ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், லசந்த விக்ரமதுங்கவினுடைய சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறது ராணுவ உறுப்பினர்கள் என்றது ஆதாரபூர்வமா அவரால் நிரூபிக்கப்பட்டிருந்தது. ஷானி அபேசேகர் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தார். இப்ப பாதாள நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடங்கி ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் வரைக்கும் ராணுவத்துக்கும் ராணுவத்தோட தொடர்பு பட்ட நபர்களுக்கும் இடையில நெருக்கமான சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்குன்றது கடந்த காலங்களில் கூட முக்கியமான நபர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. பாதாள நடவடிக்கைகளோட தொடர்பு பட்ட படுகொலைகள் நடக்குது, துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு பின்னால் இருக்கிறது வெறுமனை பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் கிடையாது. இப்ப விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. இவங்க எல்லாம் உன்னிப்பா கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்லி இனி ஒரு சில நாட்கள்ல ஒரு சில சிங்கள இனவாதிகள், யாருன்னு சொல்லி நான் பேரை குறிப்பிட விரும்பல, அந்த மாதிரியான நபர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இது பெரும்பாலும் நடக்கும். வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் தங்களோட பணத்தையும் வச்சுக்கொண்டு கண்டெய்னர்ல துப்பாக்கியையும் கொண்டு வந்து இலங்கையில வந்து முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பணத்தேவைக்காக இந்த மாதிரியான பல படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதை செய்தவர்கள் விடுதலை புலி அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு சதி முயற்சி நடந்து கொண்டிருக்கா என்ற ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கு. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் சம்பந்தமா நடத்தப்பட்ட விசாரணைகள்ல என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை பற்றி யாராவது ஒருத்தர் கதைக்கிறார் என்று சொன்னா சில சந்தர்ப்பங்கள்ல அதை சொல்றவர் யாருன்றதை பற்றி அவருடைய பின்புலம் சம்பந்தமா நாங்க தேடி பார்க்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அவருடைய பின்புலம் தேவை கிடையாது, அவர் என்னத்தை சொல்ல வாரார் சமூகத்துக்குன்றதை தேட வேண்டி இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்லியிருக்கிற தகவலையும் என்னுடைய முகத்தையும் என்னை பற்றி உங்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இருக்கும், கெட்ட அபிப்பிராயம் இருக்கும், அந்த அபிப்பிராயத்தை எல்லாம் மறந்து நான் என்ன சொல்றேன் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி எடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.